45 ரூபா செலவு பண்ணி நம்ம எவ்வளவு இன்கம் எடுக்க போறோம் பார்ப்போம். ஓகேயா? பாருங்க, எனக்கு 59.7K ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா 23K ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். அது என்னன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் ஆக போகிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு 2.5 வருஷம் கழிச்சு இப்போ தான் 1 lakh ரீச் ஆக போகிறோம். ரொம்ப ஹாப்பி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த 1 lakh சப்ஸ்கிரைபருக்கு பார்ட்டி பாப்பர்லாம் போட்டு வெடித்து செலிப்ரேட் பண்ண மாதிரி வீடியோ போடுவாங்க. பாருங்களேன், இந்த மாதிரி நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா பல மில்லியன் வியூஸ் போகுது. 19 மில்லியன், 20 மில்லியன், அந்த மாதிரி நிறைய வியூஸ் போகுது. ஸோ இப்போ அதை தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். நம்மளும் அதே மாதிரி செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு அதுலேருந்து எவ்வளோ வியூஸ் வருது, நம்ம வீடியோ எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது, அதுலேருந்து எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வராங்க, அப்புறமா எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறோம், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படியே செலிப்ரேட்டும் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், இப்போ என்னன்னா என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, டிவியில் ஆக்சுவலாக போட்டோம். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம், ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். 43 எக்ஸ்ட்ரா ஒருத்தன் வந்திருக்கான். ஓகே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம் சொன்னோம். இப்போ அதான் செக் பண்ண போகிறோம். நம்ம இப்போ டிவியில் போட்டு லைவாக நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகும்ல, அப்போ வந்து பார்ட்டி பாப்பர் பாருங்க. இருங்க ஸோ இது வாங்கிட்டு வந்தேன். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 45 ரூபா. 45 ரூபா செலவு பண்ணி நம்ம எவ்வளோ இன்கம் எடுக்க போகிறோம் பார்ப்போம். ஓகேயா? அந்த வீடியோ எந்த அளவுக்கு வியூஸ் போகுதுன்னு எனக்கு ஐடியா இல்லை. மோஸ்ட்டாக நிறைய பேர் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருமே சூப்பராக வியூஸ் வந்திருக்கு. நமக்கு எப்படி வரும்னு தெரியல. வரதை நான் அப்படியே லைவாக உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறேன். ஓகே, பார்ப்போம். கைஸ், ஒரு எக்ஸைட்டிங்கான மூமெண்ட் வரப்போகுது. மொமெண்ட் வரப்போகுது. பாருங்க, நம்ம சப்ஸ்கிரைபர் 1 lakh ரீச் ஆக போகிறோம். எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது. பட் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணணும்னு ஒரு ஆசையாக இருக்குது. ஸோ அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இது கன்ஃபார்மாக நான் லைவ் வரலான்னு தான் இருந்தேன். பட் இந்த வீடியோ எடுக்க முடியாது அந்த ஒரே காரணத்தினால சரி ஃபர்ஸ்ட் 1 lakh வரட்டும், நம்ம எடுத்தோம். அதுக்கப்புறம் இன்னும் நான் லைவ் போடலாம். ஓகே, என் முடி கண்ட்ராவியாக இருக்கும், கட்டுக்காது. இப்போ நீங்கள் பார்க்குறது ரிஃப்ளெக்ஷன். எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த லாஸ்ட் 10 சப்ஸ்கிரைபர் வரும்போது நல்லா பரபரப்பாயிட்டோம். எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா அது ரொம்ப ஸ்லோவாக தான் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் நம்ம பொறுமையாகவே வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு இருந்தோம். இப்படி வந்துரு. இங்க என்கிட்ட இதை கொடுக்குறீங்க, எனக்கே ஒன்றும் தெரியாது. இப்படி வச்சிருவானா இல்ல ஸ்ட்ரெயிட் தான் கரெக்ட்டா? எஸ்கி டூயிங் கிரேசி. இல்ல விஷால் தெரியுமா? டிஸ்ப்ளே ஆஃப் ஆயிட்டா டக்கு. ஒன் ஒன்னு வந்தா கூட பிரச்சனை. மாறனோட போய்
விஷால் போடா நான் பண்றேன் விஷால் அந்த வந்து ஏய் வந்து நான் சொல்லலாம் ஆமா கங்க்ராச்சுலேஷன்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நான் கூப்பிடுறேன் சூப்பர் டேய் ஒண்ணு இல்லடா டேய் பாட் ஏய் ப்ரோ புடுங்க அம்மா வெல்கம் ஹோம் டியர். அப்புறம் நான் கொஞ்ச நேரம் வந்து கழிச்சு வரேன். இப்போ ரொம்ப பிஸியா இருக்கேன். ஓகே. ஆமாம், இவர் பெரிய இவர் அப்படிலாம் ஒன்றும் பிஸியாக இல்லை. அங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம், நிறைய பேர் இருந்தோம். ஸோ நாய்ஸாக இருக்கும், உங்ககிட்ட ஒழுங்காக பேச முடியாது. அதனால தான் அப்படி ஒரு வாய் கொழுப்பு தான் எனக்கு. அப்படி சொல்லிட்டு போயிட்டேன். ஸோ வாங்க, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த வீடியோ போட்டு ஆல்மோஸ்ட் 10 days ஆகிடுச்சு. நான் சோஷியல் மீடியாவில் வந்து யூடியூப்பில் போட்டேன், ஃபேஸ்புக்கில் போட்டேன், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருக்கேன். ஸோ அதெல்லாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சு, அது மூலமாக நான் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அடைஞ்சேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்கிறேன், தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், நாளைக்கு உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இன்ஸ்டாகிராம் தான் பார்க்க போகிறோம். அதில் தான் வேறு லெவல் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. பாருங்கள், எனக்கு 59.7K ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு எனக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருந்தாங்கன்னா 1470 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. அந்த 1000 பீப்புளும் எதுலேருந்து வந்திருந்தாங்கன்னா, இந்த அவுல் வீடியோலேருந்து வந்திருந்தாங்க. இந்த அவுல் ரெஸ்கியூ பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, ஸோ அது மூலிமா எனக்கு ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் வந்திருந்தாங்க. அந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு 1.4 மில்லியன் வியூஸ் போயிருந்தது. ஸோ அதனால் ஒரு 1000 ஃபாலோவர்ஸ் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்லோவாக தான் ஏறிட்டு இருந்தாங்க, ஒரு 1000, 1400 அப்படியே வந்துட்டு இருந்தாங்க மற்ற வீடியோ மூலமாக. அப்புறமா இந்த வீடியோ போட்ட பாருங்கள், இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பாருங்களேன். இந்த வீடியோ வந்து ஆல்மோஸ்ட் 3 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு. பாருங்களேன், 3 மில்லியன் வியூஸு. அப்புறமா அதுலேருந்து மட்டுமே 1,27,000 ஃபாலோவர்ஸ் வந்திருந்தாங்க. பயங்கரம் இல்லை? நானே எதிர்பார்க்கல இவ்வளோ ரிசல்ட் வரும்னு. அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ஆனால் ப்ரொஃபைலில் 59 தான் காட்டும். அது ஏன்னா அவ்வளோ பேரும் அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க. மோஸ்ட்டாக வியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்த் இந்தியா, மகாராஷ்டிரா, மும்பை அந்த மாதிரி சைட்லேருந்து தான் நிறைய வியூஸ் வந்தது. ஸோ அங்கேருந்து தான் நிறைய ஃபாலோவர்ஸ் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து மோஸ்ட்டாக நம்ம தமிழ் கண்டென்ட் புரியாது. இந்த வீடியோ வந்து வெறும் ஒரு நார்மல் மியூசிக் பேஸ் பண்ணி இருந்தனால நிறைய பேர் பார்த்து நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பட் படிப்படியாக நம்ம போடுற கான்டென்ட் வச்சு அவங்க மோஸ்ட்டாக போயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு நம்ம லாங்குவேஜ் புரிய போகிறதில்ல, அவங்களை நம்ம ஃபாலோ பண்ணி அவங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. கரெக்டாக? ஸோ ஆனால் இந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். ஸோ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ் பீப்புளும் நிறைய பேர் இதில் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்னால் இதில் ஸ்பெசிஃபிக்காக நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. யாருக்கு தமிழ் தெரியும், யாருக்கு ஹிந்தி தெரியும் தெரியாது. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நார்த் சைட்லேருந்து தான் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்க படிப்படியாக போயிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் பாருங்கள் 1,27,000 பீப்புள் வந்திருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 59K தான் இருக்காங்க. ஸோ பார்ப்போம் எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நான் யூடியூப்பில் தான் ரொம்ப எதிர்பார்த்தேன். பாருங்கள், இதில் நம்ம 1 lakh வந்து செலிப்ரேட் பண்ணி தான் அந்த வீடியோ போட்டோம். பட் இதில் பர்ஃபார்ம் பண்ணணுன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் இதில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னு நீங்களே பாருங்களேன். 6.9K வியூஸ் வந்திருக்கு. நான் அட்லீஸ்ட் ஒரு 1 lakh போகும்னு எதிர்பார்த்தேன். பட் அவ்வளோ கூட போகல. பட் பரவாயில்ல. இதில் பாருங்கள், இதில் நமக்கு 220 ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல விஷயம். ஆக்சுவலாக அது 4000 வியூஸ் போட்ட உடனே போயிடுச்சு. அப்போவே ஒரு 150 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்திருக்காங்க. ஸோ இது பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான், குறை சொல்ல முடியாது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா $0.06 ஏர்ன் பண்ணியிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கு. எதுவுமே இல்லாததுக்கு ஏதோ வந்திருக்குல்ல. ஸோ பெட்டர், பரவாயில்ல, குட். நெக்ஸ்ட்டு ஃபேஸ்புக் தான் போகிறோம். ஃபேஸ்புக் வந்து அது தாங்க ஃபஸ்ட்டு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சது. பார்த்தீங்கன்னா 23K ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு 4.5 5K இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ அந்த ரேஞ்ச் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. ஃபேஸ்புக்கில் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. ஸோ அது டீசன்ட் தான். இதுவும் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் சைட்லேருந்து தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் கொஞ்சம் நாளில் போனால் போயிடலாம். எனக்கு தெரியல, பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்டை பார்த்தீங்களா, சக்ஸஸ் தான் இது. நான் வந்து வேறு எதிர்பார்த்தேன், யூடியூப்பில் பயங்கரமாக க்ரோ ஆகும்னு எதிர்பார்த்தேன். பட் யூடியூப்பில் வரல. நமக்கு வந்து பியர்டு வேறு கண்ட்ராவியாக இருக்குது. சரி, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமும் ஃபேஸ்புக்லேயும் பயங்கர ரீச் கொடுத்துச்சு. ஸோ இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறது வந்து அவசியமாக கேட்டிங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக செலிப்ரேட் பண்ணலாம், அவங்களுக்காக பண்ணலாம். பட் அது மூலமாக நமக்கு நிறைய ரெவன்யூ வருதுன்னா நம்ம யாருக்காவது தானமும் பண்ணலாம்.
ஸோ எனக்கு நான் ஒன்றும் அந்தளவுக்கு இன்னும் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணலை, எந்த சேனலில் எது மூலமாகவும் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணல. ஸோ பண்ணேன்னா கன்ஃபார்மாக பண்ணலாம் தான் இருக்கேன், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேன். பட் இப்போதைக்கு நான் எதுவும் பெருசாக பண்ணலை. ஸோ பண்ணும் போது நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் இது வந்து இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இது வந்து கன்ஃபார்மாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு இந்த ரிசல்ட்டை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மோஸ்ட்டாக இது நல்ல ரிசல்ட் தான் கொடுத்துருக்கு, நான் வந்து பேட்னு சொல்லவே மாட்டேன். இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறது வந்து ஒரு எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு இன்ஆர்கானிக்காக பூஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஆர்கானிக்காக போகிறதா இருக்கட்டும், கண்டென்ட் குவாலிட்டி இருந்தால் தான் நம்ம ஆர்கானிக்காக ரீச் ஆக முடியும். கண்டென்ட் குவாலிட்டி இல்லை அப்படின்னா என்ன மாதிரி தான் கொஞ்சம் பொறுமையாக ரீச் ஆகிட்டு இருப்பீங்க. எப்படியா இருந்தாலும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான ரிசல்ட்ஸ் இருக்க தான் போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் எல்லாரும் அதுக்காக ஒர்க் பண்ணணும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் குவாலிட்டி கொடுக்கணும். ஸோ இதெல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து க்ரோத் இருக்க தான் போகுது. ஸோ ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்தோம். அந்த ரீச்சை வந்து செலிப்ரேட் பண்ணும்போது கூட சேர்ந்து நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதனால தான் நமக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 1,27,000 ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க. அதில் பாதி பேர் அன்ஃபாலோ பண்ணி போயாச்சு, பிகாஸ் அவங்களுக்கு நமக்கு லாங்குவேஜ் தெரியாது. ஸோ அவங்க வந்து நம்ம செலிப்ரேஷனை பார்த்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான், நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னெல்லாம் பண்ணணும் உங்களுக்கு தெரியும். வேணாம் இது சொல்ல வேணாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள அந்த வீடியோ ஷேர் பண்ணி இதை ட்ரை பண்ண சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கண்டென்ட் கிரியேட்டர் ஃப்ரெண்ட் யாராவது இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு அனுப்பி விட்டு இதை ட்ரை பண்ணுறா உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகேயா? அப்புறமா அவ்வளோதான். ஸோ மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.